ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம பொள்ளாச்சியில் நடந்த அக்ரி எக்ஸ்போக்கு வந்திருக்கீங்க 2 பேரும். எங்களோட சாலை வந்து நீங்க பார்வையிட்டீங்க. சாலை பார்வையிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க பார்த்ததுல உங்களுக்கு இந்த ஸ்டால் வந்து உங்களுக்கு எந்த விதத்துல பிரயோஜனகரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுங்களா? சார், இந்த மாதிரி ஒரு ஸ்டால் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில் நடக்கிறது எல்லாத்துக்கும் பெருமை தான். விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சிட்டு இருக்கிற இந்த டைம்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணி விவசாயத்தை காப்பாத்துறதுக்காக இந்த அளவுக்கு எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். அது இந்த மாதிரி ஒரு ஸ்டால் வந்து நாங்க பார்த்ததுல நாங்கள் விவசாயம் பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம விவசாயத்தை டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கல. எந்த வகையிலும் ஆட்கள் பற்றாக்குறை இன்னைக்கு இந்த வேலை செய்யறதுக்கு இல்லை அப்படிங்கிறது. இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து வரும்போது நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வருது விவசாயத்துல பண்ணும்போது. இதை பண்ணும்போது அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த விவசாயத்தை கொண்டு போகிறதுல இந்த டெக்னாலஜி வந்து மிகப்பெரிய உபயோகமா இருக்கும். அதுல இந்த டெக்னாலஜி இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம பண்ணணும். ஆனா வந்து இப்போ அந்த மாதிரி இல்லாம சொட்டு நீர் வந்து நம்ம இருந்த இடத்துலயே பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கூட இந்த நம்ம சொட்டு நீர் யூஸ் பண்ணி பைப் லைன், மொபைல் ஆப், அதே மாதிரி வந்து களை எடுக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்கள் பற்றாக்குறை. அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி நான் வந்து அசனத்தை விட எங்க வீட்டுல வந்து பிசினஸ் பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டாங்க. ஏன்னா நான் டெக்னாலஜி லைன்ல இருந்திருக்கேன், விவசாயத்துல இந்த மாதிரி வந்துருக்குன்னு தெரியும். பட் அவங்க இன்னைக்கு ஆர்வத்தோட கூட்டிட்டு வந்திருக்கேன் அதுல பாக்கெட் அப்படி இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வெளியில வந்து பார்த்தாங்கன்னா விவசாயம் இன்னும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரலாம். கொண்டு வந்தோம் அப்படின்னா உணவு பற்றாக்குறை இருக்காது. என்னங்க கொரோனா வந்து எல்லாத்தையும் கத்து கொடுத்துருச்சு. அதுல வந்து விவசாயம் மேல வந்தது அப்படின்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். என்னங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊறுறதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிருக்கு. உங்களுக்கு களை எடுக்கிறது ரொம்ப பிரச்சனை. ஆமாங்க, நிவர்த்தி கிடைச்சிருச்சு. இன்னும் நிறைய இது கொண்டு வரணும் இந்த கம்பெனிக்காரங்க கிட்ட ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன் நான் விவசாயிகளுக்காக. ட்ரோன் தொழில்நுட்பம் இருக்கு, வரும்போது பாத்துங்க. இன்னும் நம்ம கிட்ட நிறைய சிஸ்டங்கள் இருக்குங்க. ஆனா என்னன்னா கொஞ்சம் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி சப்சிடி எல்லாம் வாங்கி கொடுத்து விவசாயிகளுக்கு போற மாதிரி இன்னும் கம்மியான பட்ஜெட்ல பண்ணீங்கன்னா விவசாயம் மேல வந்ததுக்கு அப்புறம் திரும்ப உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண போறாங்க. ஒரு பட்ஜெட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் கம்பெனி சைட்ல இருந்து எதிர்பார்க்கிறோம், விவசாய சைட்ல. சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. தங்களுடைய கோரிக்கைகளை நாங்க ஏத்துக்கிறோம். எங்களோட சாலை வந்து பார்வையிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தங்களால பூஜை வரைக்கும் உங்களுடைய பகுதி விவசாயிகளுக்கு ஒரு இந்த தகவல் வந்து பரிமாறுறீங்க. கண்டிப்பா சொல்றேங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.